மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருந்து டிவி மூலமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எளிமையான மருந்துகளை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இது வருவதற்கான காரணங்கள், யாருக்கு எந்த வயதில் இருப்பவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும், அதை சரி பண்ணக்கூடிய வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சிறுநீர் தாரை தொற்று அப்படின்றது சிறுவர்களிலிருந்து வயதில் முதியவர்கள் வரை, நடுத்தர வயதினர்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே அடிக்கடி வரக்கூடிய ஒரு தொந்தரவு தான். இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருவதற்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஹைஜீன், ப்ராப்பரான ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, சுகாதார முறை, கழிவறைகளை சுகாதாரமாக பராமரிக்காமல் இருக்கிறது, அதே போல் நம்மளோட பர்சனல் ஹைஜீன், இது எல்லாமே ஒரு ரீசனாக இருக்கும். அது தவிர அவர்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால சட்டுன்னு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இன்னும் சிலருக்கு பார்த்தோம்னா பழக்க வழக்கங்களால் சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, சிறுநீரை அடக்கி வச்சுக்கிறது, சிறுநீர் வரும்பொழுது யூரின் பாஸ் பண்ணாமல் அதை அப்படியே அடக்கி வச்சு பழகிப்பாங்க. பொதுவாக பார்த்தோம்னா குழந்தைகள், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லாம் பார்த்தோம்னா அங்கே ஸ்கூலில் டாய்லெட் ஃபெசிலிட்டி சரியாக இல்லை, ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து தான் யூரின் போவாங்க. அதே போல் தண்ணியும் சரியாக குடிக்க மாட்டாங்க, நம்ம பாட்டிலில் கொடுத்து அனுப்பக்கூடிய அந்த தண்ணியை ஃபினிஷ் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. இது எல்லாமே அவர்களுக்கு சிறுநீர் தாரையில் தொற்று ஏற்படுவதற்கோ சிறுநீர் கற்கள் ஏற்படுவதற்கான காரணமாக இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும், ப்ராப்பராக அடிக்கடி யூரினேட் பண்ணிடணும், அடுத்தது தண்ணி நல்லா குடிக்கணும் அப்படின்றத அவர்களுக்கு புரிய வைக்கணும். பெண்களுக்கு பார்த்தோம்னா பொதுவாகவே பெண்களுக்கு தே ஆர் ப்ரோன் டு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஏன்னா அவங்களோட சிறுநீர் தாரையோட அமைப்பு அப்படி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பெண்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மென்னை கம்பேர் பண்ணும்போது வந்துடும். இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பார்த்தோம்னா நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மெனோபாஸ் ரீச் பண்ணக்கூடிய பெண்களுக்கும் அடிக்கடி ஏற்படும். அவர்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் கர்ப்பப்பையிலையும் சிறுநீர் பையிலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்களாலையும் கூட இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். ஃபைப்ராய்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்படும். அவர்களுக்கு சிறுநீர் முழுமையாக வெளியேறாமல் சிறுநீர் பையில் சிறுநீர் தேங்கி இருக்கிறதுனால அந்த யூரினோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறதுனால, அசிடிட்டி அதிகமாகிறதுனால யூடிஐ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு பார்த்தோம்னா ப்ராஸ்டேட் கிளாண்டில் என்லார்ஜ்மெண்ட் ஏற்படும். ப்ராஸ்டேட் கோலத்தில் வீக்கம் ஏற்பட்டு அதனால் அவர்களுக்கு சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்பட்டு சிறுநீர் சரியாக வெளியேறாமல் சிறுநீர் பையில் தேங்கும். போஸ்ட் வாய்ட் ரெசிடியல் வால்யூம் பார்த்தோம்னா அவர்களுக்கு ஸ்கேனில் எடுத்து பார்க்கும்போது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போதும் அவர்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வயதில் முதியவர்களுக்கு பார்த்தோம்னா அவர்களுக்கு வீக்னஸ்னாலேயும் இல்லை சிறுநீர் தாரையிலையோ அல்லது சிறுநீரகங்கள்லேயோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறியவர்களுக்கு நம்ம யூடிஐ சரி பண்ணுவதற்காக நெரிஞ்சு முள்ளை பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம நெரிஞ்சல் முள் பொடி எடுத்து ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு எடுத்து நீரில் இட்டு கொதிக்க வச்சு அதை கஷாயம் பண்ணி 30 ml அளவுக்கு காலை மாலைன்னு 2 வேளையும் கொடுக்கலாம். அதே போல் இளநீர் போன்ற உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய நீர் ஆகாரங்கள், நீர் பானங்கள் நம்ம கொடுத்துட்டு வரும்பொழுதும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சரியாயிடும். பெரியவர்களுக்கு யூடிஐ சரி பண்ணுவதற்கு, யூடிஐனால் வரக்கூடிய அந்த வலியை போக்குவதற்கு நீர்முள்ளி விதைகளை மருந்தாக பயன்படுத்தலாம். துளசி விதை, சப்ஜா விதை மாதிரி நீர்முள்ளி செடியோட விதைகளும் நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அல்லது சித்த மருந்தகங்களில் நீர்முள்ளி குடிநீர் சூர்ணம் அப்படின்ற ஒரு ப்ரிப்பேர்ட் மெடிசன் ஃபார்முலேஷன் கிடைக்கும். அதையும் நாம் வாங்கி பயன்படுத்தலாம். இந்த நீர்முள்ளி குடிநீர் சூர்ணத்தை நீரில் இட்டு கொதிக்க வச்சு அந்த ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீர்முள்ளி விதைகளை வாங்கி நம்ம அதை நீரில் இட்டு ஊற வச்சோம்னா நல்லா பாதாம் பிசின் உப்பி வரா மாதிரி உப்பி வந்துடும். அதை நம்ம ஒரு 1/2 தேக்கரண்டியோ அல்லது 1 தேக்கரண்டி அளவோ அந்த ஜெல்லியை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மருந்தாகவும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய அந்த வலியை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாகவும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இந்த நீர்முள்ளி விதைகள் இருக்கிறதுனால நம்ம யூடிஐயை நீர்முள்ளி விதைகள் எடுக்கும் பொழுது ரொம்ப சுலபமாகவே சரி பண்ணிடலாம், அடிக்கடி வராமலும் தடுக்கலாம். இப்போ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்படுறவங்க வந்ததுக்கப்புறம் வைத்தியம் பண்ணுறதை விட அது வராமல் ஒரு தடுப்பு மருந்தாகவும் நம்ம நீர்முள்ளி விதைகளை பயன்படுத்தலாம். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு நீர்முள்ளி விதைகளை ஊற வச்சு
நம்ம காலையில் வெறும் வயிற்றில் அதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலே இது ஒரு பெஸ்ட் ப்ரிவென்டிவ் மெத்தடாக இருக்கும். அது தவிர ஒரு நாளைக்கு நம்ம 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சிறுநீரக கோளாறு, இதய கோளாறுகள்லாம் இருக்கிறவங்க அவர்களுக்கு உடல்நிலைக்கு ஏற்ப தண்ணீரோட அளவு குறைச்சிக்கிறது நல்லது. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை நம்ம சரி பண்ணாமல் விடும்பொழுது, அது அடிக்கடி நமக்கு வரும்பொழுது சிறுநீர் பையை, யூரினரி பிளாடரை அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து தொற்றுகள் ஏற்படும் பொழுது பிளாடரோட வால் திக்னஸ் அதிகமாகும். சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஏற்படும். அது இன்னும் அதிகமாக தீவிரமான சிம்டம்ஸை நமக்கு ஏற்படுத்தும். இடுப்பு வலி, முதுகு வலி போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். அப்படி வராமல் ஆரம்ப நிலையிலேயே நம்ம யூடிஐயை ட்ரீட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இதற்கான சித்த மருந்துகள் ஏராளமாக இருக்குது. நம்ம சித்த மருத்துவர் அணுகி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ரெக்கரண்ட்டாக வரக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நேயர்களே, நாம் இன்னைக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் பாதை தொற்று ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான வீட்டு வைத்திய முறைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிந்து கொள்ள மருந்து டிவியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி.